இன்றைக்கு மாலை வேளையில உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் தேவ செய்தியினுடைய தலைப்பு, எலிசபெத் என்ற பெண்ணிடத்திலிருந்து நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். மரியாளுக்கு ஆண்டவர் நற்செய்தியை கொடுத்த உடனே இயேசு அவள் மூலமாக பிறக்க போறார் அப்படிங்கிற அந்த செய்தியை கொடுத்த உடனே சந்தோஷத்தோட எழுந்து தன்னுடைய உறவினராகிய எலிசபெத் இடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக அவள் போகிறதை நாம பார்க்கிறோம். அவங்க எலிசபெத்துடைய வீடு எருசலேம்ல இருக்கிறது. இங்க மரியாள் நாசரேத் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 மைல் அவங்க கடந்து போனோம். மரியாள் ஒரு டீனேஜரா இருக்காங்க. யாராவது அவங்களோட சேர்ந்து போயிருக்கணும் அப்படிங்கிறத நாம யூகிக்க முடிகிறது. தனியா நிச்சயமா போயிருக்க மாட்டாங்க. யாராவது அவங்களோட போயிருப்பாங்க. ஆனா சந்தோஷத்துல போயிட்டு எலிசபெத்தோட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறத நாம பாக்குறோம். சகரியாவினுடைய வீட்டுக்குள்ள போய் அவங்க எலிசபெத்தை வாழ்த்துகிறார்கள் அப்படின்றத பாக்குறோம். சகரியா ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். ஆசாருடைய மனைவி எலிசபெத் வயதில் ரொம்ப ரொம்ப முதிர்ந்தவங்களாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா பிள்ளை இனி பெறவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க வயதானவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ வயசான தன்னுடைய உறவினரை, அதுவும் ஆசாரியனுடைய மனைவிய சந்தோஷமா அவங்க போயிட்டு அங்க வாழ்த்துறாங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அதன் பின்பு எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்வதை நாம பாக்குறோம். ஒருத்தவங்க 2 பேரும், எலிசபெத் மரியாள் 2 பேருமே வாழ்த்துக்களை சத்தமா ஒருத்தவங்க கூறி அதை பகிர்ந்து கொள்வதை நாம பார்க்கிறோம். இங்க எலிசபெத் வாழ்த்து சொல்லும் போது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு எலிசபெத்துடைய வயிற்றுல இருந்த அந்த பிள்ளை துள்ளிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது வெளியில என்ன நடக்குமோ அது வயிற்றில் இருக்கும் பிள்ளையும் பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம சொல்றது, ஹஸ்பண்ட்ஸ் மனைவி ரொம்ப அன்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பிரெக்னன்ட் லேடிஸ் மன உளைச்சலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்றலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அது இதோட சம்மந்தப்பட்டது என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். பிள்ளை துள்ளிற்று, அந்த அளவுக்கு ரொம்ப உற்சாகமாக ஒருத்தவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறார்கள். இதுல 42வது வசனத்துல எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்றது என்னன்னா, ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஸ்திரீகளுக்குள்ளேயே, அப்புறம் உன்னுடைய கனியும் உன்னுடைய பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்வதை நாம பார்க்கிறோம். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இது ஒரு பெரிய பாக்கியம். என்னுடைய ஆண்டவருடைய தாயார் மரியாள் வந்திருக்கிறாங்க அப்படின்றத அவங்க அக்னாலேஜ் பண்றத, அவங்க அறிக்கையிடுறத நம்ம பாக்குறோம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. வயிற்றில் உள்ள குழந்தைக்கே எனது சந்தோஷம், களிப்பு விட்டது, சந்தோஷம் விட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து 45வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். நீ விசுவாசித்த, அதனால நீ பாக்கியவதி. பாக்கியவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமானவங்கன்னு அர்த்தம். நீ விசுவாசித்ததுனால சந்தோஷமான ஒரு நபராக இருக்கிற. ஏன் அப்படின்னா கூடாத காரியம், அதாவது நடக்க முடியாத ஒரு காரியத்தை நடக்கும்னு சொல்லி நீ விசுவாசித்த, அதனால நீ சந்தோஷமான ஒரு பெண் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எலிசபெத் வாழ்த்து சொன்னதுல, எலிசபெத் அவங்களை உற்சாகப்படுத்தினதுல, ஆசீர்வதித்ததுல ரொம்ப உற்சாகமாகி என்ன செய்றாங்க, மரியாள் இங்கு கர்த்தரை துதித்து பாடுவதை நாம பார்க்கிறோம். அதன் பின்பு நீங்க 56வது வசனத்துல இருந்து 65வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, இங்க எலிசபெத் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அப்புறம் பிள்ளை பிறந்த உடனே அவங்களுடைய உறவினர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட இருக்கிறாங்க. பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்புறம் வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, சக்கரியான்னு பேர் வச்சிடலாம். ஏன் அப்படின்னா அப்பாவுடைய பெயர் வச்சிடலாம் அப்படின்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எலிசபெத் எல்லோருக்கும் முன்பாக சொல்றாங்க, இல்ல அந்த பேர் வைக்க கூடாது, யோவான் என்ற பேரை தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் யோவான் அப்படிங்கிற பேரை வைக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசுவதை நாம பாக்குறோம். அப்புறம் சகரியா கிட்ட போய் கேட்கிறாங்க, என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு. அவர் ஒரு ஸ்லேட் எடுத்துட்டு வர வச்சு, எழுத்து பலகையை வர வைத்து
அதுல எழுதுறாரு, யோவான் என்று பெயரிட வேண்டும் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். எல்லோரும் அப்ப அந்த நேரத்துல சகரியா, இதுவரைக்கும் பேச முடியாம இருந்த சகரியா இப்ப பேச ஆரம்பித்து விட்டார். அதை பார்த்த உடனே எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த செய்தி யூதாவில் உள்ள எல்லா இடத்துக்கும் பரவினது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்க்கையில, அதாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினுடைய சம்பவத்துல ஒரு பெரிய பங்கை, அது முக்கியமான பங்கை வகிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு பாக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு 5 முக்கியமான பாடங்களை எலிசபெத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, ஃபெய்த்ஃபுல் இன் அட்வர்சிட்டி. கடினமான காலங்கள்ல, கடினமான நேரங்கள்ல ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது. கடினமான நேரங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலுமே எல்லாமே சுமூகமாக போகும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. சில வேளைகள்ல மேடுகள் வரும், சில வேளையில பள்ளங்கள் வரும், சில வேளைகள்ல மலைகளை நம்ம கடந்து போனோம், சில வேளைகள்ல சமுத்திரத்தை கடந்து போனோம், சில வேளையில சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கும். நாம எப்படிதான் நம்ம இந்த சவால்கள் எல்லாம் நம்ம மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவிக்கும் நேரமும் இருக்கும். சில வேளையில பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத் செயலிங்கா இருக்கும். காற்று நமக்கு சாதகமாக வீசும், நம்முடைய கப்பல் வந்து நல்லா போய்கிட்டே இருக்கும், நம்ம ஜாலியா நம்ம இருப்போம், சந்தோஷமா இருப்போம். ஆனா திடீர்னு கப்பல் வந்து ஆட ஆரம்பித்து விடும். வாழ்க்கையில விசுவாசத்துக்கு டெஸ்ட் எப்ப அப்படின்னா கடினமான நேரங்கள்ல தான். இங்க நீங்க சகரியா மற்றும் எலிசபெத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் வயதானவர்களாக இருக்கிறார்கள், பிள்ளை பெறும் அந்த வயதை தாண்டினவர்களாக இருக்கிறார்கள். எலிசபெத் வந்து மலடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பிள்ளை கிடைக்கும், ஆண்டவர் பிள்ளையை கொடுப்பான்னு சொன்ன உடனே, பிள்ளை கிடைச்ச உடனே என்னுடைய நிந்தை நீங்கும்படி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில நிந்தை, அவமானம், மலடி, பிள்ளை இல்ல, அவங்க எத்தனை முறை ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. எத்தனை முறை எலிசபெத் போயிட்டு ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு, ஆண்டவரே அண்ணால போல அழுது புலம்பி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு தெரியாது. சகரியா எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் ஆசாரியனா இருக்கிறேன், எனக்கு நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு எத்தனை முறை அவர் கேட்டாரு அப்படின்னு தெரியல. ஆனா இவர்களுக்கு நிந்தை இருந்தாலும், அவமானம் இருந்தாலும், மலடியாக இருந்தாலும் வேதவசனம் சொல்கிறது அவர்கள் ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமான்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, எல்லா பிரமாணங்களையும் அவர்கள் செய்தார்கள். ஆண்டவருடைய பார்வையில குற்றமற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் சொல்லிட்டு லூக்கா 1:6-7 நம்ம வாசிக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்திருக்கணும், நம்பிக்கை வச்சிருக்கணும், ஆண்டவரை மறுதலிக்கவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வெறி, ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் ஒரு சில பாஸ்டர்ஸ் கிட்ட, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டிஸ்கஷனுடைய, கலந்துரையாடலுடைய டாபிக். சோ ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து வந்து சுதந்திரத்துக்காக வந்தாரு, தரித்திரர்களை வளமையாக்குவதற்காக வந்தாரு, வறுமையை நீக்குவதற்காக வந்தாரு, இப்படி பல்வேறு காரியங்களை அவங்க சொன்னாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இயேசு சுகத்தை தருவார். யார்கிட்ட நம்ம சுகத்துக்காக போக முடியும்? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். வாழ்க்கையில வந்து பண பிரச்சனை, பொருளாதாரத்துல ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிட்டோம், நஷ்டம் அப்படின்னா யாருக்கிட்ட நம்ம போவோம்? ஆண்டவர்கிட்ட தான் நம்ம போவோம். நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். நம்முடைய வேலையில உயர்வு, வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் வரணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போவோம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதத்துல விமோச்சனத்தை கொடுப்பதற்கு இந்த உலகத்துல ஆட்கள் இருக்காங்க. ஒரு பிசாசு துரத்தணுமா, பில்லி சூனியமா ஒரு பாபா கிட்ட போனோம்னா அவர் என்ன மந்திரிச்சு அவர் கொடுக்குறாரு, அது நல்லாகுதுன்னு சொல்றாங்க. நல்லாகுதுன்னு சொல்றவங்க இருக்காங்க, நல்லாகல அப்படின்னு வரவங்களும் இருக்காங்க, நல்லாகுதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அது மட்டுமல்ல, நான் இந்த கோயிலுக்கு போனேன், நான் வந்து படைச்சேன், எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எனக்கு இந்த இந்த நான் தாயத்து கட்டி மந்திரிச்சு, நான் தாயத்து கட்டினேன், பிசினஸ்ல நல்ல லாபம் வந்துருச்சு, வளமாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இருக்காங்களா இல்லைங்களா? நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம், இது மாதிரி எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாமளும் சொல்லலாம், இப்படி கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இவங்க எல்லாம் கொடுக்கறதெல்லாம் கவுண்டர்ஃபீட், வந்து கவுண்டர்ஃபீட் ஹீலிங்ஸ், கவுண்டர்ஃபீட் பிளஸிங்ஸ் எல்லாம் வந்து அதாவது கள்ள என்னது கள்ள ஆசீர்வாதங்கள். ஆனா ஆண்டவர் கொடுக்கறதா உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு கூட நம்ம வாதத்துக்கு வைத்து கொண்டாலும், இவர்கள் கொடுக்காத ஒன்றை இயேசு இந்த உலகத்துல கொடுக்கும்படியாக வந்தார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் மனிதனாக இந்த உலகத்துல கருவுற்று, சின்ன திசுவாக கருவுற்று, அவர் நம்ம போலவே
பாலுக்காக அழுது, அம்மா அம்மா கிட்ட அவர் அழுது, அப்புறமேட்டு தவழ்ந்து, அப்புறம் வளர்ந்து, அப்புறம் பெரிய ஆளா மாறி அவர் நம்மளை போலவே அவரும் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணி புழுதியில நடந்து நம்மளை போலவே நம்ம சாப்பிடுற அந்த தால் ரொட்டி எல்லாம் சாப்பிட்டு அவர் வளர்ந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரசங்கம் பண்ணி கடைசியில அவருக்கு எதிராக மக்கள் எழுந்து அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அவர் தன்னை பலியாக நமக்காக கொடுத்தார் அன்பின் நிமித்தமாக. அதை யாருமே இந்த உலகத்துல செய்ததே கிடையாது. இயேசு மட்டும்தான். ஹalleluya, praise the Lord. இயேசு மட்டும் தான் செஞ்சிருக்காரு, வேற யாருமே செய்யல. இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்காக மரித்த போது நான் என்ன செஞ்சேன், அதோட உங்க பாவத்தையும் சுமந்த, உங்க துக்கத்தையும் சுமந்த, உங்க நோயையும் சுமந்த, எல்லாவற்றையும் எல்லாத்துக்குமான ஒரு ஒரு மீட்பை நான் உங்களுக்காக உருவாக்கி விட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனவே நாம நம்முடைய போக்கஸ், நம்முடைய கண்கள் யார் மேல இருக்கணும் அப்படின்னா இயேசு மேல இருக்கணும். நிச்சயமாக அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். அருமையானவர்களே, நான் பிராக்டிக்கலா நான் சொல்றேன் பாருங்களேன். இது வரைக்கும் நான் இயேசு கிட்ட வந்தேன், நான் தரித்திரம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள் நான் பார்த்ததே கிடையாது. ஏதாவது அதாவது வியாபார ஞானம் இல்லாமல் ஏதோ ஒண்ணு செஞ்சு நஷ்டத்துல விழுந்தவங்களை நான் பார்த்திருக்கிறேன், கிறிஸ்தவர்களையும் பார்த்திருக்கேன். ஆனா நான் இயேசு கிட்ட வந்தேன், நான் தரித்திரம் ஆயிட்டேன், இயேசு என் காசெல்லாம் புடுங்கிட்டு விட்டுட்டாரு, நான் எல்லாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நாங்க ஆண்டவர்கிட்ட வந்தோம், எங்களுக்கு யாருமே காசெல்லாம் கொடுத்தது இல்லை. ஆனா ஆண்டவர் எங்களை வாழ வைத்தார். நான் நினைக்கிறேன், நான் +2 படிக்கும் போது எங்க வீட்டுக்கே எலக்ட்ரிசிட்டியே வந்துச்சு. எங்க கிராமத்துல அந்த லைனுக்கே எலக்ட்ரிசிட்டி வந்ததே பாத்தீங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் +1 படிக்கும் போதோ என்னமோதான் வந்துச்சு. அப்படிதான். சோ ஆண்டவர் கைவிடு யாரையும் என் வாழ்க்கையில் நான் பார்த்த வரைக்கும் யாரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆனா நாம ஆண்டவருடைய தனித்துவம் எங்க இருக்கு அப்படின்னா, நமக்காக தேவன் மனிதனாக வந்தார் அப்படிங்கிறதுதான் இருக்கு. எனவே எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, அதாவது ஆண்டவர் நிச்சயமாக சுகம் தருவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா எவ்வளவு கடினமான பாதையில் நம்ம கடந்து போக நேரிட்டாலும் நாம விசுவாசத்தை விடவே கூடாது. அதை நம்ம பிடிச்சுக்கணும். ஏன்னா அவரை போல நம்மை நேசித்தவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். அவரை போல நம்மை நேசித்தவர்கள் யாருமே கிடையாது. அப்பா அன்புனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இயேசு கிட்ட வந்துதான் நான் அப்பா அன்புனா என்னன்னு நான் கற்றுக்கொண்டேன். அது எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்முடைய அதாவது அப்பான்னு சொன்னா சில மதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தேவனை அப்பான்னு சொன்னா அது சாக்ரிலீஜியஸ் அப்படின்னா அது புனிதமற்ற ஒரு காரியம். ஆனா பைபிள்ல அப்பாவாக வருகிறார், அம்மாவாக வருகிறார், நண்பனாக இருக்கிறார் ஆண்டவர். அவர் மேல விசுவாசத்தை வைக்கணும். கடினமான நேரத்திலும் அவர் மேல விசுவாசத்தை வைக்கணும். இங்க சக்கரியா எலிசபெத் 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவை இருந்துச்சு, ஒரு பிள்ளை தேவை. ஆனா இல்ல, எலிசபெத் மலடியா இருந்தாங்க. அவமானம், நிந்தை எல்லா நேரங்களிலும் அவர்கள் அப்படியே அவங்க விசுவாசத்தோடு இருந்தாங்க. ஆண்டவருக்கு முன்பாக சரியாக இருந்தாங்க. ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் அவர்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு பதிலாக யோவானை கொடுத்து ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக faith in the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை 100% நம்ப வேண்டும். நாம் பைபிள்ல எங்கேயுமே அண்டர்லைன் பண்றதே கிடையாது. அது என்னுடைய நம்பிக்கை. எங்க இது ரொம்ப ஃபேவரட் வேர்ஸ் அப்பலாம் நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டாம்னு சொல்ல. நிறைய பேர் அண்டர்லைன் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் பண்றது இல்லை. எனக்கு எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். எல்லாமே நான் அன்றாடம் படிக்கும் பொழுது என்ன வார்த்தைகள் ஒரு சில வேளை ஆண்டவர் திட்டுற மாதிரி இருக்கும், அதுவும் தேவனுடைய வார்த்தை, அதுவும் எனக்கு சரிதான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்து, அது மட்டும் என்னுடைய ஃபேவரட் வேர்ஸ் இல்ல. ஆண்டவர் நீ பாவம் செஞ்சா உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தான். சோ இது எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகள். இந்த முழு வேத புஸ்தகமுமே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இட்ஸ் காட் செல்ஃப் ரெவலேஷன். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்காக கொடுத்த வார்த்தைகள் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். இந்த வார்த்தை மேல விசுவாசத்தை வைக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில விசுவாசத்தை வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையில விசுவாசத்தை வைக்கிறது ஆண்டவர் மேலேயே விசுவாசத்தை வைப்பது போல. ஒருத்தனுடைய வார்த்தையை நம்பலாம் என்ன அர்த்தம்? அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு, ஆனா செய்ய மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு சரியில்லை, அவரு என்னது செய்ய மாட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அவரை தான் அது பாதிக்கிறது. ஆண்டவர் சொன்னதை செய்யும் தேவனாக இருக்கிறார். 1வது அதிகாரத்துல லூக்கா 1:24-25 அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருக்கிற நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து
ஆண்டவர் என் மேல கிருபை வைத்து என்னுடைய நிந்தையை நீக்கும்படியாக ஆண்டவர் இந்த பிள்ளையை எனக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு இப்படி செய்து அருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தால், 5 மாதம் வெளியில வராம அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஆண்டவர் பிள்ளையை கொடுத்திருக்காங்க, ஆண்டவர் கொடுத்தார் அப்படிங்கிறத அவங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன பல காரியங்களை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். பல காரியங்களை நான் சொல்லிட்டே போலாம். நிறைய தடவை நான் சாட்சியா நான் சொல்லியிருக்கேன். பல காரியங்கள், இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில் நிறைவேறுதோ இல்லையோ, ஆண்டவர் சொன்னதை அவர் நிச்சயமாக, ஒருவேளை நான் கடந்து போனாலும் அதை செய்வார். நான் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், பலருக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், சபைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் நிச்சயமாக கேட்காம விடவே மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனுஷன் அல்ல அப்படின்னு வேத புஸ்தகம் சொல்வதை பார்க்கிறோம். எனவே நான் அவரை பிடித்துக் கொள்ளும் போது, அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளும் போது நிச்சயமாக அவர் சொன்னதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்கிறது. அது அது நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடையே இந்த உலகத்தை விட்டு கடந்து போக நேர்ந்தாலும் அந்த நம்பிக்கையோட கடந்து போக நான் விருப்பப்படுகிறேன். அந்த நம்பிக்கையோட, விசுவாசத்தோட கடந்து போக விருப்பப்படுகிறேன். ஏன்னா சில வேளை ஆண்டவர் நம்ம ஜெபங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தாண்டி, நீங்க எல்லாருமே 120 வயசு வரைக்கும் வாழணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா 120 வயசுக்குள்ள ஆண்டவர் செய்யாம போகலாம். அதை நம்முடைய வாழ்க்கை கடந்து ஆண்டவர் செய்வார். ஜார்ஜ் மியூலர் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணார், அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுடைய அடக்க ஆராதனையில தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அது வரைக்கும் அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனா அவருக்கு அந்த விசுவாசம் இருந்தது, நிச்சயமாக நடக்கும் 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 அப்படிங்கிற விசுவாசம். ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, எத்தனை வருஷங்க காத்திருந்தாங்க, அவங்க வயசாயிட்டாங்க, பிள்ளை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத அளவுக்கு வயசாயிட்டாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த அந்த நேரத்தை சொல்றாங்க, ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் எனக்கு தந்தருளினார், என் நிந்தையை நீக்கி விட்டார், கர்த்தர் இதை செய்தார், இந்நாட்களில் கடாட்சியம் கிருபை வைத்து இதை செய்தார் அப்படின்னு அவங்க சொல்றதை பாக்குறோம். ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார், என் மேல கிருபையாக இருக்கிறார், அவர் நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள எப்பொழுதும் இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவது லெசன் நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, blessing others. blessing others. எலிசபெத் வயசானவங்க, ஆசாரனுடைய மனைவி. மரியாள் ஒரு டீனேஜ் கேர்ள், ஒருவேளை 14-15 வயசு தான் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான் இருந்திருக்கும். ஆனா மரியாள் எலிசபெத்தை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்தவங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக ரட்சகர் அவங்களுடைய வயிற்றுல பிறக்க போறாங்க. ஆனா அந்த உலக ரட்சகருக்கு மேடை அமைத்து கொடுக்கிற அல்லது பாதையை அமைத்து கொடுக்கிற ஒருத்தர் தான் என்ன செய்ய போறாரு, எலிசபெத் மூலமாக பிறக்க போகிறார். ஆனா இயேசு யோவானை குறித்து சொல்லும் போது, ஸ்திரீகளுக்குள்ள பிறந்தவங்களை காட்டிலும் பெரியவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். ஒரு வழியை ஆயத்தம் பண்றது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆனாலும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இங்க எலிசபெத் மரியாளை பார்க்கும்போது, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ஆண்டவர் முதல் தடவை புதிய ஏற்பாடுல இயேசுவ ஆண்டவர் அப்படின்னு சொல்ற ஆளு யார் அப்படின்னா எலிசபெத். முதல் தடவை அவங்க தான் சொல்றாங்க, என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என் வீட்டுக்கு வர்றது எவ்வளவு சாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசி தாயே நீ பாக்கியவதி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பெண்ணை பார்த்து ஒரு பெரியவங்க என்ன செய்றாங்க, வாழ்த்துறாங்க வாழ்த்துறாங்க வாழ்த்துறாங்க, வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, தன்னுடைய உறவினர்ல ஒரு பெண் சின்ன பொண்ணு ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அவங்க மூலமாக உலக ரட்சகரையே இயேசு இந்த உலகத்துல கொண்டு வர போறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எலிசபெத் இவ்வளவு காலமாக மலடியாக இருந்து இப்ப பிள்ளை பெற போறாங்க அப்படிங்கிறது மரியாளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒருத்தவங்களை ஆசீர்வதித்துக் கொள்வதும் வாழ்த்துவதும் அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். மற்றவர்களை வாழ்த்துவதும் ஆசீர்வதிப்பதும் அவர்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய எண்ணம், என்னுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் இருக்கிறது. நீங்க உலகத்திலேயே பெரிய பணக்காரங்களா ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஐயோ இவரு ஆயிட்டார் அப்படிலாம் கிடையாது, எனக்கு சந்தோஷம் தான். ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு பாச எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்றதை விட, பாச எனக்கு தலைவலியே இல்லை எனக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் தான். அதே போலதான் நான் நன்றாக இருப்பது உங்களுக்கு சந்தோஷம். ஒருத்தவங்களை பார்த்து நம்ம சொல்லிக்கணும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் உங்களை நீங்க சொல்லிக்கங்க, ஒருத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நீங்க நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நமக்கு பொறாமை இல்ல, நமக்கு வந்து கசப்பு இல்ல, நமக்கு என்னடா இது இவங்கலாம் அப்படின்னு நினைக்கவே தேவையில்ல. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆண்டவர் தனித்துவமான ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. எல்லோருமே பிரைம் மினிஸ்டரா மாற முடியாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் ஒரு நேரத்துல இருக்க முடியும் ஒரு கண்ட்ரில. எல்லாரும் பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்துவமான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்ற ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அந்த திட்டத்தை நாம நிறைவேற்றினோம்னாவே போதும். அதுல நம்ம சந்தோஷமா இருந்தாவே போதும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல எல்லோரையும் வாழ்த்தும். வீட்டுக்கு வரவங்க எல்லாம் நீங்க நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல காரியத்தை செய்யுங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க, சந்தோஷமா இருங்க என்று வாழ்த்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்களை கர்ஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க கர்ஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்க யாரையும் சபிக்கவே தேவையில்லை. இல்ல அவங்க இவ்வளவு காரியம் செஞ்சிருக்காங்க, எப்படி அது இப்படி ஒரு வார்த்தை சொல்லிதானே ஆகணும், அப்பதான் குத்தும், அப்பதான் புரியும். நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை ஒரு மனுஷன் விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்பது ஒரு நியதி. ஆண்டவர் சொன்ன ஒரு நியதி. சோ அது அப்படியே தான் நடக்கும். நம்ம சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க நீங்க இப்படி எல்லாம் ஆகும் அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஒரு மனுஷன் என்னத்தை விதைக்கிறானோ, ஒரு மாங்காய் விதைய போட்டான் அப்படின்னா அந்த மாம்பழம் தான் வரும். மாமரம் தான் வரும். அதுல வந்து வேற மாதுளம் பழமெல்லாம் வராது. அதுதான் வரும். இது வந்து ஒரு நியதி. சோ நம்ம யாரையும் சபிக்க தேவையில்லை. இந்த வாய் ஆண்டவர் நம்ம கொடுத்தது மக்களை ஆசீர்வதிப்பதற்காக, சபிப்பதற்காக இல்ல. இங்கே பாத்தீங்கன்னா அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். இத நாம இங்கே எலிசபெத்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். 4வது லெசன் நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, boldness in expressing herself. தான் என்ன விசுவாசிக்கிறோம், என்ன நம்புறோம், தன்னுடைய விருப்பம் என்ன அப்படிங்கறத வெளிப்படையாக பேசுவதை நம்ம பார்க்கிறோம். எலிசபெத் எந்த சமுதாயத்துல அப்படின்னா இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு ஒரு ஆண்கள்லாம் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஒரு பெண்ணா பிறக்கல, ஒரு நாயா பிறக்கல, அதுக்காக ரொம்ப நன்றி கர்த்தாவே அப்படின்னு ஜெபிக்கிற அந்த சமுதாயத்துல இவங்க சொல்றாங்க. எல்லா உறவினர்களும் வந்துட்டாங்க. சில வேளை உறவினர்கள்லாம் வந்து பிரஷர் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? பேர் வைக்கிற விவகாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எல்லா வீட்லயுமே. அந்த பேரை வைங்க, இந்த பேரை வைங்க, அந்த பேரை வந்தீங்க, இந்த பேர் வைங்க, இந்த பேர் இருக்குதா, அவங்க தாத்தா பேர் வைங்க. சோ உறவினர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, பிள்ளை பிறந்தாச்சு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, சகரியான்னு வைங்க. ஏன்னா என்ன பேர் வைக்கணும்னா, குடும்பத்திலேயே ரெப்யூட்டடான ஒருத்தருடைய பேர், புகழ்பெற்ற நல்ல ஒருத்தவங்களுடைய பேரை வந்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம். சோ இவங்க எலிசபெத் சொல்றாங்க, இல்ல ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. லூக்கா 1வது அதிகாரம் 13 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தெளிவா சொல்றார், தூதன் மூலமாக யோவான் என்று அழைக்கப்படுவான்னு சொல்றார். பேரிடுவாயாக அப்படின்னு சொல்றத பாக்குறோம். சொல்றாங்க ஒரு பெண்ணு, நான் வந்து என்ன ஹோம் மேக்கர் தான், என்னுடைய வீட்டுக்காரர் தான் ஆசாரியன், அவரு சொல்லட்டும் அப்படிலாம் சொல்ல. அவங்க தைரியமா எந்திரிச்சு சொல்றாங்க. எப்படி வந்து சகரியா ஆலயத்திலிருந்து வந்து சொல்லிருப்பாருன்னு தெரியல, பேசவும் முடியல, எல்லாம் சொல்லிப்பாரு, எல்லாம் எழுதி காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. யோவான்னு பேர் வைக்க சொல்லிட்டாரு ஆண்டவரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ யோவான் தான் பேரு. அருமையானவர்களே, பெண்கள் ஆண்களுக்கு சமமாக தலைவர்களாக இருக்க முடியும், பேச முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். முத இந்த பைபிள்ல ஒரு பிள்ளைக்கு பேரிடுற ஆளு யார் அப்படின்னா ஏவாள் தான். ஏவாள் காயினை பெற்றெடுத்து, கர்த்தருடைய கிருபையால ஒரு மனிதனை பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காயின்னு பேர் வைக்கிறத நம்ம பாக்குறோம். பேரிடுவது என்பது தன்னுடைய அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ற, பயிற்சி பண்ற, உபயோகப்படுத்துற ஒரு காரியம். ஏவாள் உபயோகப்படுத்துறாங்க. முத பேரிட்டது பிள்ளைக்கு பேரிட்டது அம்மா தான். நம்ம தான் இங்கதான் என்னது சிலவெல்ல அப்பா அப்படின்னு நிச்சயமாக 2 பேருமே அதுல இன்வால்வ் ஆகுறாங்க. சகரியாவை நான் பாராட்டுறேன். சகரியா கிட்ட கேட்டவொன்னு அவர் சொல்றாரு, ஒரு எழுத்து பலகை கொண்டு வாங்க. அவர் என்ன செய்றாரு, மாற்று கருத்து எதுவும் இல்லாம யோவான் தான் அப்படின்னு 2 பேருமே, both of them are on the same page. 2 பேரும் ஒரே காரியத்தை சொல்றாங்க. 2 பேரும் ஒரே காரியத்துக்காக எந்திரிச்சு நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். You have to speak up when you have to speak up. When you have to stand up for something, you have to stand up. நீங்க ஒரு காரியத்துக்காக எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னா அதுக்காக எந்திரிச்சு நின்னுதான் ஆகணும். ஒரு காரியத்துக்காக நீங்க பேசணும் அப்படின்னா எந்திரிச்சு பேசிதான் ஆகணும். அந்த தைரியம் எலிசபெத்துக்கு இருந்தது.
அப்படிங்கிறத பாக்குறோம். பெண் என்று என்பதனால அவங்க எல்லாம் அமைதியெல்லாம் இல்ல. அருமையானவர்களே, இது நாம கற்றுக்கொள்ளும் ஒரு காரியம். உங்களுடைய கன்விக்ஷனுக்காக, உங்களுடைய நம்பிக்கைக்காக, எது நீங்க பைபிள அடிப்படையா வைத்து நீங்க நம்புறீங்களோ, பைபிள் சொல்றதை நீங்க நம்புறீங்களோ, தேவனுடைய வார்த்தையை நம்புறீங்களோ, அதை நீங்க 100% அதுக்காக நீங்க நிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நேத்து ஒரு தம்பி கேட்டார், நான் எல்லா மதங்களையும் நான் நம்புறேன், எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் நம்புறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரே ஒரு பதில் மட்டும் நான் சொல்றேன், இந்த பதில நீ கொஞ்ச காலம் நீ திங்க் பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்த பதில் நான் சொல்றேன்னு சொன்னேன். எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றேன்ல, நான் இப்ப ஒருத்தவங்க பெருசா சின்னவங்களா இவங்க எல்லாம் கடவுள் இல்ல அப்படிங்கிற அந்த டாபிக் நான் போகல. இத நான் சொல்றேன், இயேசு எல்லார காட்டிலும் தனித்துவமானவர், வித்தியாசமானவர். இதை மட்டும் நீ யோசி. எப்படி வித்தியாசமானவர்ன்றதை மட்டும் யோசி. கொஞ்ச காலம் யோசி, 1 வாரம் யோசி, 2 வாரம் யோசி, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து எல்லார காட்டிலும் தனித்துவமானவர், எல்லார காட்டிலும் வித்தியாசமானவர். அது மட்டும் நீ யோசி. ஏன் இவர் இப்படி சொன்னாருன்றதை மட்டும் யோசி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தங்களும் எடுத்து நீ பாரு. இயேசு பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்புறம் நான் விவரமா சொல்லிட்டு நான் சொன்னேன், இதை நீ கம்பேர் பண்ணி இந்த பேசிக் திங்ஸ் மட்டும் நான் சொன்னேன். இந்த உலகத்துல கடவுள்னா எப்படி இருக்குன்னு நான் யோசித்தேன். கடவுள்னா 100% பரிசுத்தமா இருக்கணும், உயிரையே கொடுக்கிற அளவுக்கு என்ன நேசிக்கணும், அப்புறம் எல்லா இடத்துலயுமே சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் இருக்கணும், சர்வ ஞானி, அவர் எல்லாமே அறிந்தவராக இருக்கணும். இப்பெல்லாம் யோசி, நான் கடவுளை நான் தேடினேன். அந்த டெபினிஷன்ல யாருமே ஃபிட் ஆகல, எனக்கு இயேசு மட்டும் தான் ஃபிட் ஆனாரு, அதனால நான் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி யாராவது இருந்தா பாரு, நீ இயேசு கிறிஸ்து வித்தியாசமானவர் அப்படிங்கறதுல மட்டும் நம்ம இப்ப நிப்போம், அதை நீ யோசி அப்படின்னு நான் சொன்னேன். நானு என் நம்பிக்கை எங்கேயுமே நான் யாரையும் பார்த்து இது பிசாசு அப்படி இப்படிலாம் சொல்றது இல்ல. பட் நிச்சயமாக என் நம்பிக்கையை விட்டு கொடுக்கறது இல்ல, பைபிளுடைய வேல்யூஸ் நான் விட்டு கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை, இயேசு அவரும் ஒருத்தர் தான் அப்படிலாம் இல்ல, அவரு வித்தியாசமானவர், மேலானவர், அவரே தேவன், அவர் அன்றி வேறு, அவருடைய நாமம் அன்றி வேறு எந்த நாமமும் இல்லை. அருமையானவர்கள், நம்ம போல்டா நிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா அதை பொலைட்டா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம மற்றவங்களை கொண்டு போறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம சொல்ற எல்லாவற்றையும் உடனே ஏற்றுக்கொண்டு டைஜஸ்ட் பண்ணி உள்வாங்குற அந்த சக்தி எல்லோருக்கும் இருக்காது. அந்த நிலையிலும் எல்லோரும் இருக்க மாட்டாங்க. 5வதாக நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, லூக்கா 1:41 she was filled with the Holy Spirit. அவங்க பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டிருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். அவங்க பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டது அந்த பிள்ளை மேலையும் ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளையும் துள்ளியது அப்படின்றத நம்ம பாக்குறோம். If you are filled with the Holy Spirit, you can make a change. You will bring about an impact on the people. நீங்க பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், மற்றவங்க மேல ஒரு தாக்கத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படுறது அப்படின்னா என்ன அப்படிங்கறத மக்கள் புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படுறதுனா என்ன? பரிசுத்த ஆவியானவரால பலப்படுத்தப்படுதல் தான். இது சிம்பிள் டெஃபினிஷன். நீங்க எல்லாத்தையுமே நீங்க புக் ஆஃப் ஆக்ட்ஸ் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறதுனா என்ன? இது ஏதோ பயங்கரமா அப்படியே கைத்தட்டி அப்படின்னு பண்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. சிலலாம் பாத்தீங்கன்னா சேரெல்லாம் தள்ளி விட்டு கீழே விழுந்து மேல பிறண்டு, அது பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலுடைய அடையாளம்லாம் நான் சொல்ல மாட்டேன். சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்நிய பாஷையில பேசினாதான் பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம் இல்ல அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாத்தீங்கன்னா 5 இடங்கள் இருக்கு, அங்கு அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டாங்க அல்லது பரிசுத்த ஆவியானவர் வந்தார் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 5 இடத்துல 3 இடங்கள்ல அவர்கள் அந்நிய பாஷையில பேசினார்கள், 2 இடங்கள்ல அவர்கள் பேசவில்லை. நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிச்சயமா அந்நிய பாஷை இருக்கு, பேசுவாங்க. ஆனா அந்நிய பாஷையில பேசினா தான் ஒருத்தவங்க பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்ப என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the most irrefutable evidence of the infilling of the Holy Spirit is being a witness. பரிசுத்த ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கிறது தான் என்றைக்குமே மறுக்க முடியாத ஒரு அடையாளம் கிறிஸ்தவர்களுக்கு. ஏன் அப்படின்னா, இயேசுவே சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நீங்க பலன் அடைஞ்சு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. பலன் அடைஞ்சு சாட்சிகளா இருப்பீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, முழு புஸ்தகத்தையும் ஒரே வார்த்தையில நம்ம
சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அந்த வார்த்தை என்னன்னா சாட்சி, வேற ஒண்ணுமே கிடையாது. சாட்சி, 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 சாட்சி. இன்னைக்கு நான் இப்படி துள்ளி குதிச்சோம்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா அதோட நிறுத்திடுறாங்க. அந்நிய பாஷையில பேசின பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னா அதோட நிறுத்திடுறாங்க. இல்ல, அதை தாண்டி வாழ்க்கையில, நம்முடைய வியாபாரத்துல, தொழில்ல, வாழும் இடங்கள்ல, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஆண்டவருக்காக சாட்சியாக வெறியோட வைராக்கியத்தோட இருப்பதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினுடைய அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்வேன். நான் சொல்லல, பைபிள்ல இருக்கிறத தான் நான் சொல்றேன். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எலிசபெத் சகரியா 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருந்தாங்க. 2000 வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு அவங்கள பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு எந்தெந்த சர்ச் எல்லாம் அவங்கள பத்தி பேசியிருக்காங்க நமக்கு தெரியாது. உலகத்துல உள்ள எல்லா சபைகளிலும் எலிசபெத் ஆண்டவரால நிரப்பப்பட்டவங்களாக, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவங்களா இருந்தாங்க. நாம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறது அப்படிங்கிறது அதாவது ஒரு நாள்ல நடக்கும் ஒரு ஈவென்ட் எல்லாம் கிடையாது. நான் இப்படி சொல்ல முடியாது 1986ல நிரப்பப்பட்டேன். இல்ல, ஆர் யூ ஃபில் வித் தி ஹோலி ஸ்பிரிட் நவ்? இப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கீங்களா? ஆர் யூ எம்பவர்ட் பை தி ஹோலி ஸ்பிரிட் நவ்? பரிசுத்த ஆவியானவரால இப்ப நீங்க பலப்படுத்தப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கறதா கேள்வி. நம்ம ஒவ்வொரு நாளும் நான் வாஞ்சிப்போம், ஆண்டவரே என்ன நீங்க பலப்படுத்துங்க, உங்களுடைய பலத்துல நான் வளரணும். அதே போல நான் என்னைக்குமே என்னுடைய நம்பிக்கைகளை நான் மற்றவங்களுக்கு தயவோட, அன்போட சொல்வதுல நான் வந்து தைரியமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, மற்றவங்களை நான் ஆசீர்வதிக்கணும், மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நான் என்னைக்கு நினைக்கணும். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நான் பற்றிக்கொள்ள வேண்டும், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். கடினமான சூழலிலும் நான் விசுவாசத்தை விடாம உங்களை நான் பற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு எப்போதுமே இருக்க நாம ஜெபம் பண்ணலாம்.